ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பிம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம மோனாவை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேவா? ஏன் எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் புது வீட்டுல நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு மெயினா வரப்போகுது. ஃபர்ஸ்ட் சமையல். எஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க சொல்லிட்டோம் எல்லாரும் கிளம்புனாங்க. நாங்கள் 2 நாள் இருக்கோம், மோனா இருந்துட்டு போட்டோம், நாங்களாம் இருக்கோம் கொஞ்சம் இந்த புது வீட்டில் 2-3 நாள் இங்கே இருப்போம், வேலைக்குலாம் ஆள் வர வரைக்கும். அதனால மாப்பிள்ளை கிட்ட சொன்னதுனால அர்ஜென்ட் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. எனக்கு வீக்கெண்ட் லீவ் வந்தவொடனே கண்டிப்பாக இங்கே நானும் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நாங்கள் மோனாவை வந்து கூட்டின்னு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணி அண்ணா எல்லாரையும் இருக்க சொன்னோம், ஷேரன் எல்லாரையுமே இருக்க சொன்னோம். அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை இருக்கு, இன்னொரு நாள் லீவ் கிடைக்கும் போது கண்டினியூஸ் லீவ் கிடைக்கும் போது வரேன் அப்படின்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மாவும் நைட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம், அவங்களையும் பஸ் ஏற்ற போகிறோம். அது முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் சமைக்க போகிறோம். ஓகேவா? அதனால இன்னைக்கு சாம்பார் சாப்பாடு நான் செஞ்சுட்டேன். ஓகே, அப்பளம் தயிர் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்த டிஷ் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா சரி நான்வெஜ் சமைக்கலாம்னு பார்த்தோம். நம்ம தாம்பரத்துல 12:30 மணிக்கு 1 மணிக்கு போற மாதிரி நாங்க இங்க போய் தேடினா கிடைக்குமா? கிடைக்கல. அதனால இங்கெல்லாம் வந்து காலையிலேயே சீக்கிரமா போனாதான் எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா முடிச்சூர் போனா நமக்கு கிடைக்கும் எல்லாமே. ஆனா முடிச்சூர் போறதுக்கு இப்ப டைம் இல்ல, டைம் ஆயிடுச்சு நமக்கு சமைக்கிறதுக்கு. அதனால சாயந்தரமா போயிட்டு அம்மாவை கொண்டு போய் விடும்போது அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. வாங்கிட்டு வந்து அப்புறம் நான் சாப்பிட மாட்டேனே. நைட்டு தானே சாப்பிடலாம், நைட்டு 12 மணிக்குள்ள சாப்பிடணும்ல. அதுக்குள்ள செஞ்சு நாளையிலேருந்து எங்களுக்கு ஆஷ் வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. இதுல வேற விரதம் இருக்காங்க, மாப்பிள்ளை விரதம், இவரு விரதம், ஷேரன் விரதம், 3 பேர் விரதம் இருக்காங்க. எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி வெஜிடேரியனா 40 நாள் மாறிடுவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபர்ஸ்ட் சாம்பார் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு என்னது சாப்பாடு ஊற வச்சிருந்தேன், அதையும் வச்சிடலாம். குக்கர்லாம் அங்கிருந்து எதுவும் எடுத்துட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைப்போம் அப்படின்ட்டு. எப்படி இருந்தது என் கிச்சன் டூர்? இதெல்லாம் நிறைய பேர் பார்த்து எல்லாமே சொன்னீங்க. கிச்சனு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, பெட்ரூமு எல்லாமே அப்படின்ட்டு எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்கனைஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நானும் ஏதோ எங்களுக்கு மூளை எட்டுன மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் இதே மாதிரி பட்டுட்டு அடுத்தவங்களுக்காச்சும் நல்லா செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தா டிப்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிச்சு விடுங்க. ஓகே, சீக்கிரம் ஜரூர். அப்படி என்னப்பா புது வீட்டில் இவ்வளோ இடம் வச்சுக்கிற கிச்சனில் என்னமோ தடவுன்னு பாத்திரத்த டப்புன்னு எடுத்து வச்சு வேலை செய்ய வேணாமா? எல்லாத்தையும் வாங்கினியா? ஒரு குப்பை கூட ஒன்று வாங்கினியா? ஐயோ, அதுதான் பிரச்சனை. டிமார்ட் போகணும் சொல்லினே இருந்தேன், கேட்கவே இல்ல. அமேசான்லயே ஆர்டர் போட்டேன். போ வீட்டுக்கு. அது எப்ப வரும்? வந்துருச்சு எல்லாம் வீட்டுக்கு. அங்க வந்துருக்குதா? சாயந்தரம் இறக்கி விட்டு வரும்போது எல்லாத்தையும் போய் எடுத்துன்னு வந்துருவோம். அங்க இருக்கிறவங்க அப்புறம் நம்மள மறந்துடுவாங்கப்பா, அடிக்கடி அங்க போகணும்ப்பா. ஓ, இது இந்த ரைஸ் தான் வைக்கிறியா? ரைஸ் குக்கர் இன்மெல்ட் பிளேஸ்டு அந்த இடத்துலயே. இப்போ உனக்கு வெளியில் அவ்வளோ பெரிய கிச்சன் சிங்க் கட்டி கொடுத்துருக்கேன், அங்கே பாத்திரத்தை வைக்கிறத விட்டு எதுக்கு இங்கே வச்சிருக்கிற? நான் அது வேலை செய்யறவங்க தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு நான் வந்து இது பண்ணதுனால இங்கேயே வச்சு காலையில கழுவிட்டு போய் குளிச்சுட்டு வந்தேன். சரி ஓகே. அப்போ இன்னைக்கு வந்து சாப்பிட்டா பாத்திரத்தெல்லாம் நீ தான் தேய்ப்ப. ஒரு ஹாப்பியான நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நமக்கு இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வீட்டு நாளா கூட்டணுமா பிடிக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கே இருந்தது. முடியவே இல்லை. அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்க நிறைய பேர் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நம்ம கேட்டாசலாம் பார்த்து சந்தோஷப்படுங்க நான் வேலை செய்யறத பார்த்து. ஓகே, சாப்பாடு ரெடி, சாம்பார் ரெடி. சமைச்சாச்சா? சாப்பாடு வச்சாச்சு. சாம்பார் தாளிக்க போறேன். அப்படியே காத்து விசுவிசுன்னு அடிக்குது. செம்மையா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் காத்து. வருங்க, இந்த கதவை ஓபன் பண்ணி வச்சுட்டு அங்க மெயின் டோரையும் ஓபன் பண்ணி வச்சோம்னா சும்மா அப்படியே இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வருது காத்து. இதெல்லாம் வந்து சும்மா சோக்காச்சு காமிக்கணும். என்னப்பா சோ காட்டணும் உனக்கு? அதெல்லாம் எடுக்கிறல்ல நீ காட்டணும்ல. உள்ள இருந்து நான் பாத்திரம் பண்ண எடுக்கிறல்ல. சரி, அவன் ஒரே புலம்பின்னுங்கிறான். இந்த டிண்டன் என்ன கிளாஸ் இது? ஃப்ளூட்டட் கிளாஸ்.
நேற்று எங்கேயோ நேற்று நாங்கள் வெளில போயிருந்தோம்ல, அப்போ அங்கே காமிச்சிட்டு இதை பாருங்க, நான் இந்த மாதிரி தான் வைக்க சொன்னேன், என் பிளெயின் கிளாஸ் வைக்க சொன்னேன், உள்ள என்ன வச்சுருக்கோன்னு அழகாக தெரியுது பாருங்க. எதுக்கு ஃப்ளூட்டர்? மௌலி தான், வேற யாரு? எதுக்கு ஃப்ளூட்டர் கிளாஸ் வச்சிங்க அப்படின்ட்டு இருந்தோம். நான் எங்கடா வச்சேன், இருக்கிறதுலே அது காஸ்ட்லிடா, அதை தான்டா வாங்கி வச்சுக்கிறாரு. சாதா கிளாஸே வச்சுட்டு போயிருக்கலாம், ஃப்ளூட்டட் தான் நல்லாயிருக்கும், லுக் நல்லாயிருக்கும், ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணார் அப்படின்னு. போதும், அவள் தான் பற்றிக்கிச்சு. இப்படி கண்டினியூஸாக ஒரு 4 நாள் செஞ்சுன்னா அதை உடச்சி கையில் தூக்கிடுவேன், தப்பார் ஒஞ்சிச்சு அப்படின்ட்டு. அந்த அடுப்பு பால் எக்காரணத்து கொண்டும் பொங்க விடாத, ஒரே நாளில் பாலை பொங்க விட்டு அசிங்கப்படுத்தி வச்சுருந்தீங்க இடத்தையே. இப்போ நான் எங்கே வச்சு வெங்காயம் தக்காளி கட் பண்ணுவேன் நீயே சொல்லி. இப்போ அதுக்கு எதுக்குப்பா இந்த பாரு, இவ்வளோ பெரிய இடம் உனக்கு கொடுத்துருக்குது தின்ன மாதிரி. இங்கே கட் பண்ணு அழகா வச்சு. இருக்கட்டும், பள்ளி வந்து லக்ஷ்மி ஆமாம், அதை விட்டா சாப்பாட்டில் தூக்கி போட்டுருக்குது. எல்லாம் பாரு, புத்தம் புதுசு, பிராண்ட் நியூ, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு ஆல் நியூ. பழைசெல்லாம் அந்த வீட்லயே இருக்குது, அங்கே போனோன்னா பழைச எடுத்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுறது வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயும் போவோம் இங்கேயும் போவோம். அதனால நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உட்டன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஓ, அதனால இதை வாங்கிக்கினியா? இது விட்டு காலில் விழுந்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. இது காலில் விழுந்தா என்னத்துக்கு ஆகும்? அவ்வளோதான், கால் 2ஆ பிறந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதை உஷாராக யூஸ் பண்ணு. விட்டு விழுந்தா கூட 2 நிமிஷம் காலை அப்படி பிடிச்சிட்டு எடுத்து உதறி விட்டு போயிடலாம். இது பேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பாத்திரமே கழுவக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான்ப்பா நீனு. இது இதில் ஒன்று வைக்கிற மாதிரி இருந்தது, அதை வாங்கி நிற்கலாம். இதில் பார்த்தாலே பயமா இருந்தது, நல்லா முனையில வேற கால் விழுந்ததுன்னு வையேன். ஆமாம், அதெல்லாம் காலில் கட்டு போட்டு மொண்டின்னு நடக்க வேண்டியதுதான் 2 நாளைக்கு. டப்பா எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் அதில் முந்திரியெல்லாம் கொட்டி வச்சுப்பேன். முந்திரி ஃப்ரை பண்ணி நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி பெப்பர் போட்டு வச்சுக்க போகிறேன். என்ன நீ என்ன வேணா சாப்பிடுவே, நான் சாப்பிட மாட்டேன்ல. இன்டீரியர் அந்த இன்டீரியர் கார்பெண்டர் அண்ணா அந்த அண்ணா இருந்தாங்கல்ல, அந்த அண்ணா இன்னைக்கு வந்தாருன்னா கண்ணால ரத்த கண்ணீர் விடுவார். ஏன்னு சொல்ல, இந்த ஆயில் புல்லிங் கிரேவி எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாரு. மாவு பட்டி மாவு போட்டு சிமெண்ட், ஒயிட் சிமெண்ட் போட்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த அண்ணா இதை வந்து கழட்டி கிளீன் பண்ணா மட்டும்தான் அது கிளீன் ஆகும். இதெல்லாம் மறந்துடுதுப்பா, எங்க எதை வச்சு தேடி இருக்க வேண்டியதா இருக்குப்பா. இதெல்லாம் கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் எடுக்கும் போல நமக்கு. ஆமாப்பா, எல்லாமே அப்படிதான். அது சுத்தி 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 வர வேண்டியதா. பிள்ளைங்க 2 ரெஸ்ட் எடுத்துனுக்குறாங்க, 2 பேரும். ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்து பாரு. இல்ல, இப்போ வந்து டிவி இல்லாத போதே இப்படி ரூமை விட்டு வெளில வர மாட்டேங்குதுங்க. அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சத்தம் இல்லை, அப்படியே சைலண்டாக அமைதியாக இருக்குது, அவங்க வீட்லேயே இல்லாத மாதிரி. ஆனால் 2 இருக்குதுங்க, 2 ஒரே ரூமில் போய் உட்காந்துக்கின்னு மொபைல் பார்த்துட்டு இருக்குதுங்க. பண்றது கொடுமை கொடுமை அவருக்கு தான் பாவம், மாப்பிள்ளைக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. நான் இது வரைக்கும் என் பொண்டாட்டி விட்டே போனதில்லை, இப்போ தான் விட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருந்தார். கிளம்பலாமான்னு சுற்றினுக்கிறாரு தவிர்த்து வெளில போல. அந்தாக்கா நீ பேசாம நீ இங்கேயே இரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. எல்லாத்தையும் இப்போ எடுத்து எல்லாத்தையும் கொட்டி வைக்கணும், இல்லை டப்பாடி. அப்பா அவன் மூஞ்சி எவ்வளோ கலராக தெரியுது தெரியுமாப்பா இங்கே? ஆமாம், எல்லாமே தெரியுது, நல்லா கலராக இருக்கிற. ஆமாம், சமைக்கும் போது போடு. ஆன் பண்ணு, கமான், கையை அப்படி விசிறு. அது சவுண்ட் தரன்னு கேட்கும். அது எங்க பண்றதுன்னு தெரியல, நானும் போட்டு கையாட்டின்னு இருந்தேன் ஆஃப் பண்றதுக்கு. நம்ம பண்ணா ஆஃப் ஆகலப்பா, உனக்கு எட்டலப்பா. போயிடுச்சு, நேத்து பண்ணப்பா. இப்ப பண்ணு, கையை நீ கீழே இறக்குறப்பா, கீழே இறக்கக்கூடாதுப்பா. மேலே ஏற்றி பண்ணணும்.
அதை விட்டுட்டு கையை கீழே இறக்கிற. ஏன் 3 2 1 வருமே? சரி, 1ல போதும். நீனா ரொம்ப சமைக்கிறீங்களா பண்ணு. உனக்கு எட்டாத உனக்கு எதுக்கு இது? வைல்டா வச்சுக்கோ. ஓகே ஓகே. சட்டி காஞ்சிச்சு, அங்க பராக் பாத்துட்டு காத்தடிக்குதா? காற்று நல்லா சும்மா ஜம்முன்னு வருது. இன்னைக்கு போய் சாயந்தரம் போய் நான் மீன் வாங்கிட்டு வர போகிறேன். வாங்கிட்டு வந்து வெளியில் வச்சு மீன் வறுக்க போகிறேன். இப்போ வெளியில் நம்ம அடுப்புக்கு சிலிண்டருக்கு என்னப்பா பண்ணுவேன்? அதை கழட்டி இதில் மாட்டணுமா? சிலிண்டருக்கு என்ன பண்ணுவேன்? வெளில அந்த சிலிண்டர் எடுத்து கழட்டி இதில் மாட்டணுமா? ஓ, இதுக்கு தனியும் இது கொடுத்துருக்காங்கல்ல கேப் இந்த அடுப்பு. ஆமாம், ஃபஸ்ட்டு இது வாங்கணும். இப்போ அவங்க சேரை கொடுக்காம வெத்து வச்சுன்னுக்குற நீயும். அவரும் வந்து சேரை பார்த்துட்டு இருக்க போயிட்டாரு. அங்க யாரோ 2 சேரை, அம்மாக்கும் பொண்ணுக்கும் இதே வேற. அங்க யாரோ 2 3 சேரை வாங்கி வச்சுக்கிறீங்க. அது யார் விட்டுதுன்னு கூட தெரியல. இவன் பாக்கியா வந்து அங்க பாத்திரம்லாம் கழுவிச்சா? சொல்லவே இல்லை. சொல்லுப்பா, நாத்தடிக்கும்பா. ஆமா, எது நம்மளுக்கு செட் ஆகுமோ அதை வச்சுக்கணும். இது வெஜிடபிள் வாஷ் பண்றதுக்கு, கை வாஷ் பண்றதுக்கு இது அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வச்சிருக்கேன். மித்தபடி ஒரு கூட ஒண்ணு வாங்கிட்டு வரணும். எப்படின்னா, ஒரு அடுக்கு பாத்திரம் மாதிரி அந்த டப்பு மாதிரி வாங்கி வந்துட்டோம்னா வேஸ்ட் ஆகிற டப்புல இதுல போட்டு அங்க வெளியில வாஷ் பண்ணிட்டு இதுல வச்சு எடுத்துன்னு வந்துடணும். அந்த மாதிரி. இது மேல எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஒரு ரேக் தானே கொடுத்துருக்காங்க, இன்னொரு ரேக்ல கொடுக்கணும். ஓ, அந்த ரேக் கொடுக்கணுமா? ஓகே. அவங்க வந்து முடிச்சாதான் எனக்கு ரேக் கிடைக்கும். அப்பதான் அரேஞ்ச் பண்ண முடியலாம். இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டா எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காட்டிக்க வேண்டியதுதான். தக்காளி தொக்கு மாதிரி பண்ணுங்கிற. தக்காளி போடணும், இது போடணும். பருப்பா அது? தாளிக்கிற பருப்பு, தாளிக்கிற வெங்காயம் இருந்துச்சுன்னா பருப்பு ஊற்றிடுவேன். இல்ல டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். உட்டன் கல்வி அதுல வாங்கி வச்சுக்கிறேன். அதெல்லாம் எடுத்து இப்ப வெளியில போடணும், எல்லாத்தையும் அடுக்கணும். இதுல எல்லாத்தையும் போட்டு அடுக்கி பக்காவா வச்சு வேலை செய்யறவங்களுக்கு வீட்டுல கொடுத்துட்டு போயிடுவியா? ஆரோ வாட்டர் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆரோ வாட்டர் இதுதான். ஆரோ நம்ம கீழே அண்டர் கிரவுண்ட்ல கொடுத்துருக்கோம். ஆரோ நீங்க பாத்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோலயே. இந்த ஆரோ தண்ணி நல்லா இருக்கு, நல்லா ஸ்வீட்டா இருக்குது, சூப்பரா இருக்குது. என்னப்பா விதவிதமா செஞ்சேன்? சாம்பார், ஈரல், போட்டி. என்னடா சாம்பார் தாளிக்கிற வரைக்கும் தான் வந்தது, ஈரலும் போட்டி எங்கிருந்து தேவி சமைச்சதுன்னு பாக்காதீங்க. இங்க ஒரு பக்கத்து கடையில வீட்டு சமையல் மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்குது. அதனால அங்க வந்துட்டு ஈரலும் போட்டி. இது வந்து போட்டி வந்து 90 rupees. 90 rupees? ஆமா, 190. சிக்கன் இல்லை, சிக்கன் ஈரலும் போட்டி 65 அந்த மாதிரி தான். அது ரெகுலராக இதுங்க சாப்பிட்றதுனால வேணாம்னுச்சிங்களேன்னு சொல்லிட்டு. ஆமாம், சாயந்தரமும் இருக்கும். போட்டிலாம் தான் இருக்காது சாயந்தரம். ஈரல் அதெல்லாம் வேணாம் எனக்கு. ஈரல் சாப்பிட்ணும். எம்டன் மகன் படமாகலையா நீ? ஈரல் சாப்பிடலன்னு அந்த அடி அடிப்பாங்க. நல்லா இருக்கும்டா, சாப்பிட்றா, உடம்புக்கு நல்லது பாப்பா. அதெல்லாம் தின்னாதீங்க. ஆமா, அயன் தான்.